பச்சை மசாலா இருக்குது, நிறைய மசாலா அந்த சிக்கனோட ஒட்டி இருக்குது. 3 சிக்கன் பீஸ் இருக்குது, ஒரு முக்கால் தான் வெந்திருக்கு. பாஸ்மதி ரைஸ் பிரியாணி சொன்ன பார்த்தீங்கன்னா நல்லா சிக்கன் பீஸ் எத்தனை இருக்குன்னு சொல்லி பார்க்குறேன். முதல்ல உடச்சி காமிக்கலாம். ஹாய் எல்லாருக்கும், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஃபுட் விளாக் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து நாங்கள் வெளியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதோட டேஸ்ட் எப்படி இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ்க்கு வாங்கணும், நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நாங்கள் எங்கேருந்து வாங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மணிஷ் தம் பிரியாணிலேருந்து வாங்கியிருக்கோம். 2 பிரியாணி வாங்கியிருக்கோம். நாங்கள் வந்து 2 டிஃப்ரெண்ட் கடையிலேருந்து வாங்கி டேஸ்ட் பண்ணி போடலான்னு பார்த்தோம். ஆனால் வந்துட்டு எங்களுக்கு வேறு கடையில் இல்லைன்றதால 2 பிரியாணி வந்துட்டு இதில் டிஃப்ரெண்ட்டாக வாங்கியிருக்கோம். அதாவது சிக்கன் 65 பிரியாணியும் நார்மல் சிக்கன் பிரியாணியும் வாங்கியிருக்கோம். சரி, என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தயிர் பச்சடி இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து சிக்கன் 65 பிரியாணி. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நினைக்கிறீங்க. சிக்கன்னா நல்லா கலராக இருக்குது பார்த்தீங்களா, சிக்கன் 65 பிரியாணி. இது பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி பாஸ்மதி ரைஸ், அதுவுமே பாஸ்மதி ரைஸ் தான். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 319. 2 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்குது, நல்லா பெருசாகவே இருக்குது. அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 209, அதாவது 209 ரூபாய். இது ஒருத்தவங்க தான் சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நிறையா இருக்கா இல்லை கம்மியாக இருக்கான்னு சொல்லிட்டு. ஆனால் ஒருத்தவங்க நல்லா தாராளமாக சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இது கூடவே வந்துட்டு தயிர் பச்சடி தான் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு சைடிஷ் தான் கொடுத்துருக்காங்க, அது வெங்காய பச்சடி. வெங்காய பச்சடி இல்லை, தயிர் பச்சடி. வெங்காயம் நிறையா இருந்தால் தான் என்னை பொறுத்தவரை வெங்காய பச்சடி. இதில் தயிர் மட்டும் தான் இருக்குது, நல்லா ஆட்டும் போது தெரியுது. அதனால இது வந்து தயிர் பச்சடி. இப்போ வந்து ஃபஸ்ட்டு எதை சாப்பிட்லாம்? எனக்கு வந்துட்டு சிக்கன் பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும். 65 பிரியாணி விட எனக்கு சிக்கன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கிறதால நான் சிக்கன் பிரியாணி ஓப்பன் பண்ணி அதில் என்னென்ன இருக்குது, அதாவது எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல பிரிச்சுக்கிறேன். என்ன தள்ளி வச்சிடலாமா, தெரிய மாட்டுக்கு. பிரிச்சுக்கிறேன். நல்லா சேஃபாக வந்துட்டு பேக் பண்ணியிருக்காங்க. அதாவது கீழே விழாமல் இருக்கிறதுக்காக நல்லா செல்லோ டேப்லாம் போட்டு பேக் பண்ணியிருக்காங்க. பாஸ்மதி ரைஸ் பிரியாணி சொன்ன பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது, நல்லா நிறையவே இருக்குது. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நினைக்கிறேன். நல்லா இருக்குது, நல்லா ஒத்தையாக இருக்குது, உதிரியாகவே இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது, கலர்ஃபுல்லாக. இதில் நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். முட்டை இருக்குது. இது பாருங்கள், பெங்களூர் மோஸ்ட்லி வந்து பிரியாணிக்கு இப்போலாம் முட்டை தர்றதில்லை, ஆனால் இதில் முட்டை இருக்குது. எடுத்துக்கிறேன். ஐயோ முட்டை உடையுது. முட்டை ஓடாத. அடுத்து பிரியாணி கொஞ்சம் எடுத்துக்கலாம். ரைஸ் எடுத்துக்கலாம். சிக்கன் பீஸ் எத்தனை இருக்குன்னு சொல்லி பார்க்குறேன். 1 2 நல்லா மசாலாலாம் கோட்டாக இருக்குது. நான் ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். நிறைய மசாலா அந்த சிக்கனோட ஒட்டி இருக்குது, நல்லா இருக்குது பார்க்க. பட் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல, சாப்பிட்டுட்டு சொல்கிறேன். சிக்கன் பீஸ் பார்த்தீங்கன்னா 1 ரைஸ் மட்டும் நிறையா வச்சுருக்காங்க. சிக்கன் பீஸ்மே 4 பீஸ் இருக்குது. 4 பீஸ் வந்து நல்லா பெரிய பீஸ், இந்த அளவுக்கு, அதாவது இந்த அளவுக்கான பீஸ் வந்துட்டு இருக்குது. நல்ல பெரிய பீஸ், ஓரளவு மீடியம் சைஸ் பீஸ் வந்து ஒரு 4 பீஸ் இருக்குது. 4 பீஸ் இருக்குது. இது 2 பார்த்தீங்களா, இது 1 இது 1. இதுக்குள்ளே இன்னும் 2 வந்து புதஞ்சிருக்கு. இங்கே பாருங்கள், தெரியல, நல்லா பாருங்க, நல்லா இருக்குது. நான் கொஞ்சம் மட்டும் எடுத்துக்கிறேன், ஏன்னா நான் வந்து 65 பிரியாணி சாப்பிட்ணும் இல்லையா, அதனால் நான் கொஞ்சம் மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போது நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி தயிர் பிரிக்கணும்ல, தயிரையும் நம்ம பிரிச்சுக்கலாம். கையில் ஒட்டிகிட்ருக்கு, தயிர் பிரிச்சுக்கலாம். ஐயோ ஊற்றிட போகுது. இது வேறு தண்ணியாக இருக்கா, அதனால ஊற்றிருண்டு பயமாக இருக்குது. நல்லா லிக்விடாக வச்சுருக்காங்க. தயிர் பச்சை, அதாவது வெங்காய பச்சடி நல்லா திக்காக இருந்தால் தானே நல்லாயிருக்கும். நல்லா தண்ணியாக இருக்குது. இது மாதிரி வெங்காயம் இருக்கா குக்கும்பர் இருக்கானே தெரியல, ஏன்னா மோஸ்ட்லி இங்கே குக்கும்பர் போட்டு வேறு கொடுப்பாங்களா, அதான் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. ஆமா, இது சிஸ்டர் எடுத்துக்கிறேன். சிஸ்டர் எடுத்துக்கிட்டு கட் பண்ணி, சிஸ்டரால் கட் பண்ணால் தான் வரும் போல். வந்துடுச்சு, அழகாக வந்துட்டு. என்ன இது, என்ன எனக்கு வந்து சோதனை ஓப்பன் பண்ணவே முடியல. ஏய் ஓம்மா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இது வந்து ஆனியன் பச்சடியே கிடையாது,
வா கீழே ஊற்றிருச்சு. ஆனியன் பச்சடியே கிடையாது. இங்கே பாருங்கள், குக்கும்பர். நல்லா தெரியும், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. குக்கும்பர் எனக்கு மோஸ்ட்லி குக்கும்பர் பச்சடியே பிடிக்காது. கொஞ்சம் போல் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். எனக்கு ஆக்சுவலி பிரியாணி கூட ஆனியன் வச்சு சாப்பிட்றது அவ்வளோ பிடிக்கும். பட் ஆனால் இவங்க கொடுக்கல. வீட்டிலேருந்து கொஞ்சம் ஆனியன் எடுத்துக்கலாமா? இல்லை, இதை வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். கொஞ்சம் போல் மட்டும் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை மட்டும் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கிறேன். ஏன்னா கொஞ்சமாக சிந்திடுச்சு, அதை நான் தொடச்சிக்கிறேன். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி ஒரு பீஸ் எடுத்துருக்கிறேன், அப்புறம் முட்டை எடுத்துருக்கிறேன், அப்புறம் வந்து தயிர் பச்சடி. இப்போ சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எனக்கு வந்து பிரியாணியில் ரைஸ் சாப்பிட்றதா அவ்வளோ பிடிக்கும். அதனால் நான் ரைஸ் எடுத்து சாப்பிட்டு பார்க்குறேன். வெறும் ரைஸ் மட்டும். இது வந்துட்டு நம்ம ஊர் பிரியாணி மாதிரி இல்லை. நம்ம ஊர் சைடில் கிடைக்கல சென்னை பிரியாணி அந்த மாதிரி இல்லை, ஹைதராபாத் பிரியாணி மாதிரி இருக்குது. இந்த ஹைதராபாத் பிரியாணியில் ஜீரா போடுவாங்க. அந்த ஃப்ளேவர் வந்து நிறைய டாமினேட் பண்ணுது. பட் டேஸ்ட் நல்லா இருக்குது. ஹைதராபாத் பிரியாணினாவே அது டாமினேட் பண்ணும். ஆக்சுவலி டேஸ்ட்டு ஓகே, நல்லா இருக்குது. பட் நிறைய எண்ணெய் இருக்குது. என் கையை பார்த்தீங்களா, நிறைய எண்ணெய் இருக்குது. நிறைய எண்ணெய். நான் மோஸ்ட்லி வீட்டில் பிரியாணி செஞ்சேன்னா இவ்வளோ எண்ணெய் ஊற்ற மாட்டேன். கடையெல்லாம் மோஸ்ட்லி இப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக இப்படி நிறைய எண்ணெய் ஊற்றுவாங்க போல். வந்து சிக்கன் மட்டும் தனியாக சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. பார்த்தா உங்களுக்கு தெரியுதுங்களா, அப்படியே நல்லா வெந்திருக்கு. ஹார்டாக இல்லை, நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. வெறும் சிக்கன் மட்டும் சாப்பிட்டு பார்க்கலாம். ஆக்சுவலி நல்லா இருக்குது. எப்படி இருக்குன்னா, நிறைய மசாலா, அந்த ஜீரகம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து அதுக்குள்ளே அந்த மசாலாலாம் இறங்கி அந்த சிக்கன்லேயுமே அந்த ஜீரக வாசனை வருது. அது பிடிச்சவங்களுக்கு இந்த ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு பிடிக்கும். சப்போஸ் அது வந்து உங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு பக்கா சென்னை சைடு பிரியாணி, அந்த சென்னை சைடு பிரியாணி தான் பிடிக்கும்னு தோணுச்சுன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு இது வந்துட்டு அவ்வளோ பிடிக்காது. ஏன்னா நிறையா அந்த நான் சொன்ன மாதிரி மசால் வாசனை வருது. இப்போ வந்துட்டு சிக்கன் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். சிக்கன் எடுத்துக்கிட்டேன். இது வந்துட்டு போன்லெஸ்ஸாக போனா, எனக்கு மோஸ்ட்லி போன்லெஸ் பீஸ் பிடிக்காது. போன் இருந்தால் தான் பிடிக்கும். போன் பீஸ் தான். இப்போ அதை கொஞ்சம் வந்துட்டு எடுத்துக்கலாம். சிக்கன் எடுத்துக்கிட்டேன். இப்போ ரைஸில் வச்சுக்கிறேன். அது ரைஸில் வச்சு இப்போ ஒரு பைட் போகலாம். இந்த பிரியாணி, இந்த சிக்கனில் இருக்கிற மசாலா அந்த பிரியாணியோட வச்சு சாப்பிடணும், செம்மையாக இருக்குது ஆக்சுவலி. நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த ஜீரகம்னு சொல்லி, ஜீரகம் தெரியுதுங்களா, நம்ம வீட்டில் செய்யும் போதே இந்த ஜீரகம் போட்டால் தான் வந்துட்டு அந்த டேஸ்ட்டே வரும். ஹைதராபாடியோட பிரியாணியோட டேஸ்ட்டே வரும். நான் கரெக்டாக கண்டுபிடிச்சேன் பார்த்தீங்களா, அந்த ஜீரகம் இருக்குது. இப்போ வந்துட்டு தயிர் பச்சடி வச்சு பிரியாணி சாப்பிட்டு பார்க்கலாம். வெள்ளரிக்காய் கொஞ்சம் தயிர் பச்சடியோடு எடுத்துக்கிட்டேன். பிரியாணி நடுவில் வச்சு நாட் பேட். ஆக்சுவலி நல்லா இருக்கு. எப்படி இருக்குன்னா, அந்த வெள்ளரிக்காயோட கிரன்ச்சினஸ் இருக்குது. நான் சாப்பிடும்போதே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நல்லா கருக்கு முறுக்குன்னு இருக்குது. தயிர் வந்து அவ்வளோ புளிக்கல. ஆக்சுவலி நார்மலாக, அதாவது நம்ம வீட்டில் செய்யும் போது இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த புளிப்பு டேஸ்ட்டோட இதுவுமே நல்லா சூப்பராக இருக்குது. முட்டை தனியாக கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. முட்டை நார்மல் முட்டை தான், இருந்தாலும் பிரியாணியில் வச்சு வந்ததெல்லாம் நான் சொன்ன மாதிரி வந்துட்டு இது பிரியாணிக்குள்ளே வச்சு வந்ததுதான். இதுலேயும் வந்துட்டு அந்த பிரியாணியோட ஃப்ளேவர் வந்து இறங்கியிருக்கு. இந்த ஜீரகம் சொன்ன பார்த்தீங்களா, அதோட ஃப்ளேவர் இறங்கியிருக்கு. இப்போ முட்டை வந்து பிரியாணிக்குள்ளே வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் தனியாக எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து எல்லாமே ஒட்டுக்க சேர்த்து ஒரு வாட்டி சாப்பிட்டுக்கலாம். முதல்ல சிக்கன் பிரியாணி, சிக்கன் மேலே வந்துட்டு தயிர் பச்சடி, கொஞ்சம் வந்துட்டு எனக்கு அந்த குக்கும்பர் பிடிச்சிருக்கு, நல்லா க்ரன்ச்சியாக இருக்கு இல்லையா, பிடிச்சிருக்கு. அதை வச்சு அதுக்கு மேலே முட்டையோட வெள்ளைக்கரு, முட்டையோட மஞ்சக்கரு, அதுக்கு மேலே கொஞ்சம் ரைஸு எடுத்து ஒரு வாயில் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். நறுக்குன்னு சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா, இந்த குக்கும்பரோட இது நல்லா இருக்குது. ஆக்சுவலி அவங்க அந்த தோல் சீவாதே போட்டிருக்காங்க.
அதெல்லாம் க்ரன்ச்சியாக இருக்குது. குக்கும்பர் தோல் சீவிருந்தால் இந்த க்ரன்ச்சினஸ் வந்திருக்காது. தோல் சீவாத இருக்கிறதால நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது. சாப்பிட நல்லாயிருக்கு. ஆக்சுவலி நான் கூட ஓப்பன் பண்ணும்போது நினச்சேன் இந்த தயிர் பச்சடி நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு. நல்லா இருக்குது ஆக்சுவலி. எப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக போட்ட மாதிரி இருக்குது. குக்கும்பர் வந்து நல்லா தோல் சீவாத கட் பண்ணி தயிர் கூட வந்து போட்டிருக்காங்க. தயிருமே அவ்வளோ புளிக்கலை, அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் காலி பண்ணிடலாம். காலி பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணலாம். இப்போ வந்து சிக்கன் 65 பிரியாணி வந்து ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் டேஸ்ட்டு. ஓப்பன் பண்ணியாச்சு. அது கூட வந்துட்டு இது கூட வந்து தயிர் பச்சடி வந்ததில் அதையும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் என்ன இருக்குது, ஆனியன் இருக்கான்னு பார்க்கலாம். அதில் தான் ஏமாந்தாச்சு. இதுலையாவது இருக்கான்னு பார்ப்போம். பேக்கேஜ் வந்து நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதாவது கீழே வந்துட்டு சிம்பிளாக சொல்லிட்டு நல்லா சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்துட்டு குக்கும்பர் ரைத்தா தான். பார்த்தீங்களா, நிறைய குக்கும்பர் போட்டிருக்காங்க. ஆனால் குக்கும்பர் ரைத்தா. இப்போ வந்துட்டு இந்த சிக்கன் 65 பிரியாணியில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். முட்டை இருக்குது, இதுலேயும் முட்டை இருக்குது. 3 பெரிய பெரிய சிக்கன் பீஸ் வச்சுருக்காங்க. கூட ரைஸ். இதுவுமே வந்துட்டு பாஸ்மதி ரைஸ். வியூ எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன். 3 சிக்கன் பீஸ் இருக்குது. முட்டை அப்படியே இருக்குது. அந்த பிரியாணி கொடுத்த முட்டை அப்படியே இருக்கட்டும். ஒரு ஓரமாக சாப்பிட முடியல. இதுலேயும் முட்டை இருக்குது. நான் மட்டும் சாப்பிட போகிறதில்ல, ஃபேமிலியில் சாப்பிடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஒரே ஒரு சிக்கன் பீஸ் மட்டும் எடுத்துக்கலாம். இல்லை ரைஸ் கொஞ்சம் எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு முட்டை வந்துட்டு இதே முட்டை தான் அப்படிங்கிறதால நான் முட்டை எடுக்க போகிறதில்ல. ரைஸ் மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஏன்னா முட்டை ஆல்ரெடி நம்ம ஒன்று எடுத்துட்டோம், வேஸ்ட் பண்ண வேணாம். ரைஸ் கொஞ்சம் போல் மட்டும் எடுத்துக்கலாம். தயிர் பச்சடி கொஞ்சம். வெள்ளரிக்காய் நிறைய எடுத்துக்கிறேன். ஏன்னா வெள்ளரிக்காய் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது பார்த்தீங்களா, அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தாச்சு. இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு டேஸ்ட் வந்து அந்த மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா சிக்கன் பிரியாணி பண்ணி அதில் பிரியாணி எடுத்து வச்சுட்டு சிக்கன் 65 பொரிச்சு அதில் ஒரு 3 பீஸ் வச்சுருக்காங்க தான் எனக்கு தோணுது. சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரைஸ் இதுவுமே நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. நல்லா உதிரியாக இருக்குது. பட் என்ன தெரியுமா, 2 பிரியாணியுமே நல்லா ஆறிடுச்சு. ஏன்னா நம்ம ஆர்டர் பண்ணி 1 மணி நேரம் கழிச்சு வந்திருக்கு. அதுக்கப்புறம் இங்கே வந்து நான் சாப்பிட கொஞ்சம் லேட் ஆகுதா. நான் அதை சாப்பிட்ட பிறகு தான் இது வந்து சாப்பிட்றேன்னா. ஸோ நல்லா வந்துட்டு ஆறிடுச்சு, சில்லுன்னு ஆயிடுச்சு. ஏன்னா பெங்களூர் கிளைமேட் அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. அங்கேருந்து சுட சுட வந்தாவே இங்கே வந்து ஆறிடும். நான் வந்து இவ்வளோ டைம்லாம் ஆக்கிட்டு சாப்பிட்றேன்னா அதனால் நல்லாவே ஆறிடுச்சு. இதுலேயும் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்களா நிறைய எண்ணெய் தான் இருக்குது. வெந்திருக்கான்னு சொல்லி பார்க்கலாமா. இங்கே பாருங்க, எடுத்துக்கிட்டேன். ஒரு 95% வந்து வெந்திருக்கு. நல்லா வெந்திருக்கு ஆக்சுவலி. ஒரு சில ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா ரைஸ் அப்படியே வித்தாக இருக்கும். சாப்பிட்டு ரொம்ப லேட் ஆக வேணாம். ஃபஸ்ட்டு எப்பவும் போல் வெறும் பிரியாணி சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த பிரியாணியோட டேஸ்ட் வந்து வரல, லைட்டாக கசக்குது. இந்த சிக்கனோட ஃப்ளேவர் இருக்கும் பார்த்தீங்களா, அது இதில் வரலை ஆக்சுவலி. கசக்குது இந்த பிரியாணி கொஞ்சம். சிக்கன் 65 எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்குது, கிறிஸ்பியாக இல்லை. நான் சொன்னேன் இல்லையா, ஆர்டர் பண்ணி 1 மணி நேரம் கழிச்சு வந்து சொல்லிட்டு அதிலே போயிருக்கும் அந்த கிறிஸ்பினஸ். இந்த ஓரெல்லாம் பார்த்தீங்களா நல்லா பொரிஞ்சிருக்கு. ஆனால் கிறிஸ்பி இல்லை, சாஃப்டாக இருக்குது. ஏன்னா பிரியாணிக்கு மேலே அழுத்தி நல்லா மூடி போட்டு அதோட வேர்வெல்லாம் போட்டு வந்திருக்குல்ல, அதனால நல்லா சாஃப்டாக இருக்குது. சரி, நம்ம டேஸ்ட்டாக எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல உடச்சி காமிக்கலாம், சாஃப்டாக இருக்கா இல்லை ரப்பர் மாதிரி இருக்கான்ட்டு. ஓகே, சாஃப்டாக தான் இருக்குது பாருங்க. நான் சும்மா இப்படிங்கும் போது நல்லா சாஃப்டாக வருது, ரப்பர் மாதிரி இல்லை, நல்லா சாஃப்டாக வருது. இப்போ பிச்சு இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சாஃப்டாக இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, சாஃப்டாக தான் இருக்குது. ஒரு மிஸ்டேக் இருக்குது பாருங்க, தெரியுதுங்களா. ஒரு லேயர் வந்துட்டு நமக்கு மேலே பொரிஞ்சிருக்குங்களா, உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பச்சை மசாலா இருக்குது. பச்சைன்னா நம்ம வந்துட்டு சிக்கன் 65 போடும்போது நல்லா சூடாக இருக்கும் போது போட்டுட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிக்கணும். இவங்க வந்து ஆர்டர் வர வரதான் பொரிப்பாங்களான்னு தெரியல. பாருங்கள், மசாலா வந்துட்டு பச்சையாக இருக்குது பாருங்கள், பச்சை. ஐ மீன் பச்சைனா ராஸ்மல் வந்துட்டு இருக்குது. என்ன சொல்கிறது, மேலே நல்லா கருகி இருக்குது, உள்ளே அந்த மசாலாவோடைய ராஸ்மல் இருக்குது கொஞ்சம். சிக்கன் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு 3/4 தான் வெந்திருக்கும் போல். நம்ம வந்து ஒரு 100% வெந்திருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதுலேயே அந்த அந்த பச்சை ஸ்மெல் இருக்குது பார்த்தீங்களா, 3/4 தான் வெந்திருக்கு.
எதையும் வந்துட்டு ஒரு பிக் பைட் போகலாம். ஃபஸ்ட்டு ரைஸ் அடியில் வச்சுட்டேன். கொஞ்சம் போல வந்து சிக்கன் 65 எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எனக்கு சிக்கன் 65 அவ்வளோ பிடிக்கல. கொஞ்சம் போல் எடுத்துக்கலாம். அண்ட் அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம நிறைய வெள்ளரிக்காய் வச்சு தயிர் பச்சடி அண்ட் கொஞ்சம் முட்டை. பாருங்க, வெள்ளைக்கரும் மஞ்சக்கரும் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் சோறு, ஒரு பிக் பைட் போகலாம். ஓகே, ஏன்னா இந்த லைட்டாக கசப்பு வருதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்துட்டு இதில் பேலன்ஸ் ஆகிருக்கு. அப்படின்னா லைட்டாக புளிக்கிற தயிர் ப்ளஸ் இந்த க்ரன்ச்சியாக வெள்ளரிக்காய் கிடைக்கணும் பார்த்தீங்களா, அதெல்லாம் அவ்வளோ தெரிஞ்சு கொள்ளலை. எல்லாம் ஒட்டுக்க சேர்த்து சாப்பிடும்போது ஓகே சாப்பிட்லாம். பட் இது சிக்கன் பிரியாணியா ஒரு 65 பிரியாணியாக இதை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கேட்டால் நோ. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து அந்த சிக்கனோட எசன்ஸ் இதுக்குள்ளே இல்லாததால எனக்கு பிடிக்கல. மேபி வந்துட்டு ரைஸ் தனியாக, சிக்கன் 65 ஃப்ளேவர் பிடிச்சவங்களுக்கு தனியாக, அப்படி வந்துட்டு சாப்பிட்றவங்கன்னா பிடிக்கும். பட் எனக்கு வந்துட்டு பிரியாணியோட டேஸ்ட் நான் எதிர்பார்த்தேன்னா அதனால் எனக்கு வந்து செட் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் டடாங் சிக்கன் வந்துட்டு பாதி வேகலன்னு சொன்ன பார்த்தீங்களா, அது பாதி வேகலன்னு சொல்ல முடியாது, முக்கால் வெந்திருக்கு. மசாலா அந்த மேல் லேயரோட அடி லேயரில் பச்சை பச்சையாக இருக்குது. அதனால் எனக்கு அவ்வளோவா இது வந்து சாட்டிஸ்ஃபைடு இல்லை. இதை நான் எவ்வளோ சொல்லுவேன்னா பிலோ 5 தான் நான் சொல்லுவேன் இந்த பிரியாணிக்கு. இந்த சிக்கன் 65 பிரியாணி பார்த்தீங்களா, அதுக்கு அவுட் ஆஃப் 10க்கு நான் பிலோ 5 தான் கொடுப்பேன். இந்த பிரியாணி நார்மல் சிக்கன் பிரியாணி இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு வந்துட்டு நான் ஒரு 7.5 கொடுப்பேங்க. ஏன்னு நான் சொல்லிக்கிறேன், டேஸ்ட் ஓகே, நல்லா இருக்குது. நல்லா ஆஹா ஓஹோ அப்படி சொல்ல முடியாது, நார்மலாக இருக்குது. அவ்வளோதான். இந்த வீடியோ வந்துட்டு இதோட முடிய போகுது. இதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபுட் ரிவ்யூ வீடியோ. இந்த வீடியோ வந்துட்டு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்துட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை வந்துட்டு கிளிக் பண்ணி வச்சு